119வது சங்கீதத்திலே 71வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 119ஆம் சங்கீதத்தில் 71வது வசனம். 71வது வசனம் வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய 4வது நினைவு என்ன அப்படின்னா, என் வாழ்வில் இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, நன்மையை வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களை குறித்து நினைக்க வேண்டிய 4வது நினைவு என்ன அப்படின்னா, எனக்கு இனி நடக்க போறது எல்லாத்துலயுமே ஒரு நன்மை. ஒருவேளை ஒரு காரியத்திற்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வரலாம், ஒரு நெருக்கத்திலேயே நீங்க போயிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இந்த நெருக்கம் இந்த பிரச்சனை ஒரு பெரிய தீமையில என்ன கொண்டு போய் விட்டுருமோ, தீமையில கொண்டு போய் விட்டுருமோ, அவ்வளவுதான் என் வாழ்க்கையில் அது இனி நடக்க போகிறதுல கண்டிப்பா ஒரு நன்மை கூட இல்லை பாஸ்டர், அதுல நன்மையே இல்லை, நன்மையே இல்லை. நான் எப்படி இதை விசுவாசிக்க முடியும்? அதுல எந்த நன்மை இருக்குது? அந்த வியாதியில என்ன நன்மை இருக்குது? அந்த நஷ்டத்துல எனக்கு என்ன நன்மை இருக்குது? அந்த தோல்வியில எனக்கு என்ன நன்மை இருக்குது? இப்ப இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் அதையே தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இல்ல இல்ல, அதுல கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கு. ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார். என்னை குறித்து நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு தோல்வியே ஆண்டவர் அனுமதிச்சாலும் அதுல ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்பர் 5, 5வதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தன்னை குறித்து அவர்கள் நினைக்க வேண்டிய நினைவு. சங்கீதத்திலே 85வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 85வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 85வது சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். 1வது வசனம், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து நினைக்க வேண்டிய 5வது நினைவு வேதம் இந்த இடத்துல சொல்லுது. தீர்க்க தரிசனமான வார்த்தை இங்கே வெளிப்படுகிறது. உமது ஜனத்தின் பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்தீர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற தங்களை குறித்து அவங்க இவ்வளோ பெரிய கடனில் சிக்கும் போது, இதுல இருந்து வெளியே வர முடியாத போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நான் பாவம் செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், ஆண்டவர் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பாரா, மன்னிச்சிருப்பாரா? எப்படி மன்னிச்சிருப்பாரு? மன்னிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. மன்னிக்காதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், மன்னிக்காதனால தான் இந்த காரியம் எல்லாம் என்ன தோல்வி ஆயிடுச்சு. அப்போ நிறைய பேருக்குள்ள சத்ரு குற்ற மனசாட்சியை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறான். நான் சொல்றேன், இந்த குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமா உங்களால நிறைய நேரம் ஜெபிக்க கூட முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கவே முடியாது. குற்ற மனசாட்சியை கொடுக்கிறவன் சத்துரு. குற்ற உணர்வு, ஒருவேளை நீங்கள் தவறு செய்யும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை தட்டி கொடுக்கிற, இந்த மாதிரி நீ மனம் திரும்பு, நீ இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துரு, அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா சில நேரத்தில் ஜெபம் பண்ண உட்காரும் போது நிறைய பேருக்கு, நீ என்ன ரொம்ப யோக்கியமா, நீ என்ன ரொம்ப நல்லவனா, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டவனா நல்லவன் ஆயிருவியா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருமா, உன் பாவம் 10 ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்கப்படாது.
10 வருஷமானாலும் உன் பாவம் மன்னிக்கப்படாது. உன் பாவம் ரொம்ப பெருசு. உன் பாவத்தை சத்துரு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் பாவத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போது உங்களை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டிய மிகப்பெரிய நினைவு என்னன்னா, ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார், என் தேவன் என் பாவத்தை மன்னித்தார். நான் செஞ்ச தப்பெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். நீங்க எப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திருந்தி போய் உங்க பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுறீங்களோ, அப்பவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறார். நான் அடிக்கடி செய்தியில் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மறக்கிறவரும் கூட. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் மன்னிப்பான் ஆனால் மறக்க மாட்டான். ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை, மன்னிக்கவும் செய்வார், மறக்கவும் செய்வார். அதற்காக தான் அந்த பாவத்தை கடலின் ஆழத்தில் போடுறேன்றாரு, முதுகுக்கு பின்னாடி போடுறேன்றாரு. உங்கள் பாவத்தை நீங்கள் கூட திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சதுனால தான் உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்த உடனே எங்கே போடுறாரு தெரியுமா? கடலின் ஆழத்தில். நீங்கள் அறிக்கை செஞ்ச உடனே எங்கே போறார் தெரியுமா? முதுகுக்கு பின்னாடி. ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டதை, ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டதை திரும்ப திரும்ப சத்துரு ஞாபகப்படுத்தும் போது, ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி, நான் கர்த்தரை நான் மன்னிக்க மாட்டாரு, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கவே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைக்கும் காரணம் உங்களுடைய பாவம். நீங்கள் மன்னிக்கப்படாதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்குமே, ஆனால் நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் கெஞ்சி, சில பாவங்கள் ஒரு மன்னிப்பில் முடிஞ்சிடும், சில பாவங்கள் ஒரு வார ஜெபத்தில் முடிஞ்சிடும். ஆனால் சில பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் ரொம்ப இரக்கத்தை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் நிறைய ஜெபிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஒன்று, இரக்கம் கிடைக்காத பாவம் என்று எதுவுமே இல்லைன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவம், அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் மன்னிப்பு கிடைக்குமான்னா, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கிடச்சிரும். இன்றைக்கி நிறைய பேர் குற்ற மனசாட்சியில் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு வந்த சோதனைக்கு நான் தான் காரணம், ஆண்டவர் இன்னும் என்னை மன்னிக்கலை, அதனால தான் எனக்கு இது வாய்க்கலை, அதனால தான் எனக்கு இது வாய்க்கலை. இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஞானமாக இருங்க, அது வாய்க்கும். ஆண்டவர் மன்னிச்சிட்டார். எப்போவுமே எனக்குள்ள ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டார். இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு போய், பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை எனப்படுவதற்கு தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா, அவனுக்கு வஸ்திரத்தை மாத்துங்கப்பா, பாதரட்சியை கொடுங்கப்பா, அவனுக்காக கொளுத்த கன்றை அடிங்க. அவர் அந்த பாவத்தை கொடுத்து கூட அவனிடத்துல கேட்கறதுக்கு விரும்பலை, மன்னிச்சிட்டார். இன்றைக்கும் இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு உணர்வு வேணும், உங்களை குறித்து ஒரு பெரிய நல்ல எண்ணம் வேணும். என் பாவத்தை ஆண்டவர் சொல்லுங்களேன், கையை மேலே உயர்த்தி, என் பாவத்தை மன்னிச்சதற்காக உமக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பா, என் பாவத்தை மன்னிச்சதற்காக முழு பலத்தோட. சிஸ்டர், உங்க மனசுல அடிக்கடி உறுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. பிரதர், உங்க மனசுல உறுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் மன்னிச்சதை ஏன் திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறீங்க? ஏன் திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு நஷ்டமாறதுக்கு காரணமே இதான், நஷ்டமாறதுக்கு காரணமே இதான். இனி அந்த எண்ணத்தோட இருக்க வேண்டாம். கர்த்தர் மன்னித்தார். ஹல்லேலூயா.